الحمد لله. الحمد لله الأكرم الذي خلق الإنسان وكرم وعلمه من البيان ما لم يعلم، فسبحان الذي لا يحصى امتنانه باللسان ولا بالقلم، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعا. وقال: ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله. وقال: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الحجرة يهدم ما كان قبله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அம்ம நவாலஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்ற ஈடேற்றமும் சலாம் என்ற கருணையும் நமது ஈருலகத்தின் தலைவர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஒன்று விடாது பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபஅ தாபிஐன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள் மேலும் கண்ணியமான இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கின்ற இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் ரஹ்மத்தும் என்றென்றும் நின்றெழுவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஹிஜ்ரி 1447 கடந்துவிட்டு ஹிஜ்ரி 1448 வருடத்திலே மென்மேலும் 2வது ஜுமாவிலே இதைவிட மென்மேலும் நாட்களிலே சிறந்தது ஜுமா நாளை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஜுமா நாளில் ஆஷுரா என்ற முஹர்ரமுடைய 10வது நாளையும் சேர்த்து இரட்டிப்பான வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த நாளில் அளித்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, ஒரே நாளில் ஆஷுராவும் ஜுமாவும் எத்தனையோ சில வருடங்களுக்கு பிறகுதான் வரும். அப்படிப்பட்ட இந்த வருடத்தை நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. கண்ணியமானவர்களே, முஹர்ரம் மாதம் என்றால் என்ன? முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? முஹர்ரம் எதற்கு முஹர்ரமுடைய 10வது நாளிற்கு ஆஷுரா என்று பெயர் சூட்டப்பட்டது? 10 என்ற எண்ணுக்கு அரபியில் என்ன சொல்லுவார்கள்? அஷர. அதற்குத்தான் முஹர்ரமுடைய 10வது நாளிற்கு ஆஷுரா என்று பெயர் சூட்டப்பட்டுச்சு. தாசுஆ என்று பெயர் சூட்டப்பட்டுச்சு. 9, 10 கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்க சொன்ன நோன்பு. குறிப்பாக ஆஷுராவுடைய நாள், இந்த 10வது நாள் எதற்காக நாம் நோன்பு நோக்கி இருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முஹர்ரம் மாதத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட, போர்கள் ஏதும் தடை செய்யப்பட்ட 4 புனித மாதங்களில் ஒன்று தான் முஹர்ரம் மாதம். அல்லாஹ் இதை பற்றித்தான் குர்ஆன்ல இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா 4 ஹுரும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வின் பதிப்பேட்டில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். இதுதான் நேரான மாதமாகும். எனவே போர் புரிந்து இந்த மாதங்களை நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4 மாதங்கள் போர் புரிய வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ் சொன்ன 4 மாதங்கள்
துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். அதில் ஒரு மாதம் தான் முஹர்ரம். முஹர்ரமுடைய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முஹர்ரமுடைய முதல் 10 நாட்களும் நாம் முழுவதுமாக இபாதத்தில் இருக்க வேண்டும். அன்றைக்கு மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து விடுதலை பெற்ற நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் அன்று. அதனால் தான் அன்னைக்கு மதீனாவிலிருந்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் சென்றவுடன் யூதர்களும் நோன்பு நோற்றிருந்தார்கள். கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதற்காக நோன்பு நோற்றிருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது யூதர்கள் சொன்னார்கள், அன்றைக்கு மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து விடுதலை செய்யப்பட்ட, ஃபிரௌனிடமிருந்து தப்பிக்கப்பட்ட நாள் தான் இந்த ஆஷுராவுடைய நாள். நாம் எதற்காக இந்த நோன்பை நோக்க வேண்டும்? அன்றைக்கு மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து தப்பிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பின்னால் ஈமான் கொண்ட மக்கள் அனைவரையும் அழைத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது முட்டாக கடல் வந்து விட்டது. எல்லா மக்களும் பின்னாடி ஈமான் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் வழி இல்லை என்று நினைத்துக் கொண்டார்கள். மக்களுடைய எண்ணத்தில் இதற்கு மேல் வழி இல்லை என்று இருந்தது. ஆனால் படைத்த ரப்புடைய எண்ணத்தில் வழி இருக்கு என்று இருந்தது. அல்லாஹ் தஆலா அது உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடலை பிளந்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வழியில் சென்றார்கள். சென்றவுடன் ஃபிரௌன் அந்த கடலில் தான் மூழ்கடிக்கப்பட்டான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஃதலு ஸியாம் பஅத ரமலானு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், ரமலானுக்கு பின்னால் நோற்பதற்கு மிகச் சிறந்த நோன்பு இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பாகும் என்பதாக சொன்னார்கள். ஆஷுராவுடைய நோன்பின் வரலாற்று பின்னணி என்ன தெரியுமா? ஆஷுரா என்பது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நீதி கோட்பாட்டிற்கும் கொடுங்கேன்மைக்கும் இடையே நடந்த போராட்ட வரலாற்று அடையாளங்களாகும். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து விடுதலை பெற்ற நாளும் தான் இந்த நாள். ஆஷுராவுடைய சிறப்பை பற்றி சொல்லுவார்கள், இஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா. நபி சொன்னார்கள், ஆஷுராவுடைய நோன்பை யார் நோக்கின்றாரோ சென்ற வருடத்திலுடைய அனைத்து பாவங்களையும் இந்த நோன்புக்கு பரிகாரமாகும். அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் இந்த நோன்பை நோற்றால் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கர்பலாவிலே நபியின் அன்பு பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்பு பேரர், மிகவும் பாசத்திற்குரிய இரு பேரர்களுக்கும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சென்று ஹசன் ரலியல்லாஹு அவங்களுக்கு வாயிலையும் உதட்டிலையும் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய கழுத்திலையும் முத்தமிட்டாங்க. மகளார் பார்த்து கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் என்னன்னு கேட்கும் பொழுது சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போல ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் ஷஹீத் ஆவார்கள், இதே போல ஹசன் ரலியல்லாஹு அவங்க விஷம் கொடுத்து கொல்லப்படுவார்கள் என்பதாக சொன்னாங்க. உடனே மகளார் கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எல்லா நபிமார்களுக்கும் பிரத்யேகமான ஒரு துஆ இருக்குமே, அந்த துஆவை என்னுடைய மகன்களுக்காக, உன்னுடைய அன்பு பாச பேரர்களுக்காக நீங்கள் செய்யுங்களேன் என்று கேட்ட பொழுது கண்மணி நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தன்னுடைய பேரன் என்று அவர்கள் அன்று துஆ செய்யவில்லை. சொன்னார்கள் மகளிடம், அந்த துஆவை, அந்த பிரத்யேகமான துஆவை என்னுடைய உம்மத்திற்காக நான் வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். நபியுடைய உம்மத்து மேல வைத்திருந்த பாசத்தை பாருங்க சகோதரர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே. இன்றைய உலக சூழ்நிலையில் எத்தனையோ நாடுகளில் பலவீனமான மக்கள் மற்றும் முஸ்லிம்கள் அநீதிக்குள்ளாக்கப்படுகின்றார்கள். இந்த ஆஷுரா அதற்கெல்லாம் என்ன பாடம் கற்பிக்கின்றது என்று தெரியுமா? ஆஷுரா என்பது வெறும் வரலாற்று பக்கங்களை வருடத்திற்கு ஒரு முறை திருப்பி பார்ப்பதல்ல. ஆஷுராவுடைய தினம் கண்ணியத்திற்குரியவர்களே, அது காலத்திற்கும் சமுதாயத்திற்கும் தேவையான வாழ்வியல் கண்ணாடியாகும். சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று உலக வரைபடத்தில் எடுத்து பார்த்தால் கூட கர்பலாவினுடைய காட்சிகள் ஏதோ ஒரு வடிவில் நம்முடைய கண்முன்னே தெரிந்து கொண்டு தான் இருக்கின்றது. அன்று கர்பலாவுடைய களத்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களின் குடும்பத்தினருக்கு, பச்சிலம் குழந்தைகளுக்கு, உலகெங்கும் வாழும் எத்தனையோ மக்களுக்கும் தண்ணீர் மறுக்கப்பட்டது. இன்று நம் கண்முன்னே உலகெங்கும் வாழக்கூடிய எத்தனையோ ஒடுக்கப்பட்ட பாமர மக்கள் உணவும் தண்ணீரும் தங்குமிடமும் மறுக்கப்பட்டு சொந்த மண்ணிலே அகதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அன்று யசீத் என்னும் தனி மனிதன் பேராசையினால் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றோ உலகை ஆளும் பெரும் சக்திகளை படைக்கக்கூடிய பெரும் சக்திகளின் பேராசையாலும் சுய நலத்தினாலும் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான அப்பாவிகளின் உயிர் இன்று பறிபோகிக் கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் ஆஷுராவுடைய தினத்தில் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். என்ன துஆ செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இந்த 10 நாள்ல, முஹர்ரமுடைய 10 நாள், முதல் 10 நாள்ல அனைத்து இபாதத்துகளும் செய்ய வேண்டும். அதிகமாக தொழ வேண்டும், அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும், அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய இன்று இவ்வளவு அவலமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் பார்த்து நாம் இன்று மௌனிகளாக இன்றைய சூழ்நிலையில் மிகப்பெரிய சோகம், அநீதி நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டு நாம் மௌனிகளாக சுயநலவாதிகளாக வாழ்வதுதான் இதற்கெல்லாம் காரணம். கர்பலா, ஆஷுரா எல்லாம் நமக்கு என்ன பாடம் கற்பிக்கின்றது என்று தெரியுமா? நமக்கு பாதிப்பு வரும்போது மட்டுமல்ல, உலகத்தில் எங்கு அநீதி நடந்தாலும், எந்த இடத்தில் அநீதி நடந்தாலும் அதை நாம் உள்ளத்தால் சற்று நினைத்து வெறுக்க வேண்டும். நம்மால் முடிந்த வழிகளில் நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். இந்த ஆஷுராவுடைய நாளில் நாம் நோர்த்துள்ள இந்த நோன்பு வெறுமனையே நம் உடலை மட்டுமல்ல, நம்முடைய உள்ளங்களையும் சரி செய்ய வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கர்பலாவிலே கற்றுத்தந்த பாடம், அநீதிக்கு முன்னால் ஒருபோதும் தலை வணங்கவே கூடாது. அநீதி எங்கு நடந்தாலும் நாம் தலை வணங்கவே கூடாது என்பதுதான். இதைத்தான் மாமனிதர் வள்ளுவர் தனது குரலிலே மிக அழகாக கூறுவார். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ஒரு ஆட்சியாளன் அவனின் அநீதியால் துன்பப்பட்டு அதை தாங்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் தான். அந்த அநீதி அரசாங்கத்தின் அதிகாரத்தையும் செல்வத்தையும் அளிக்கும் கூர்மையான ஆயுதமாகும் என்பதாக திருவள்ளுவர் எழுதியிருக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று மனிதன் அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் மன அமைதி குறைந்து விட்டது, செல்வம் அதிகரித்து விட்டது, நன்றியுணர்வு குறைந்து விட்டது, வசதிகள் பெருகியுள்ளன, வணக்கம் குறைந்து விட்டது. இந்த நிலையில்தான் ஆஷுரா நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை வழங்குகிறது. வெற்றி என்பது பலத்தினாலோ பலவீனத்தினாலோ பணத்தினாலோ அதிகாரத்தினாலோ கிடைப்பதல்ல, அல்லாஹ்வின் உதவியில் தான் கிடைக்கும். மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இதற்கு மிகப்பெரிய சான்றாகும். கண்ணியமானவர்களே, இன்று முஸ்லிம்கள் பல பகுதியில் சோதனைகளையும் அநீதிகளையும் எதிர்கொண்டு இருக்கின்றனர். பலர் நம்பிக்கையை இழந்து இதற்கு எப்போது தீர்வு என்பதாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் ஆஷுராவின் வரலாறு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறது. கடலுக்கு முன்னால் மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள், பின்னால் ஃபிரௌனினுடைய படை, மனித கணக்கில் தப்ப வழியே இல்லை, படைத்த ரப்பே அல்லாஹ்வுடைய கணக்கில் வழி இருந்தது. அப்பொழுதுதான் சொன்னார்கள் மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அதன் பின் அல்லாஹ் கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஈமான் கொண்டவர்களையும் காப்பாற்றினான். இதே ஆஷுராவுடைய செய்தி. சகோதரர்களே, சோதனைகள் நிரந்தரமல்ல. அல்லாஹ்வின் உதவி உடையவர்கள், ஈமானுடையவர்கள், நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி ஈமானுடையவர்களுக்கு கண்டிப்பாக வரும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரித்தானவர்களே, ஆஷுரா, கர்பலா போன்ற விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று தனி ஹுத்பாவை அமைக்க வேண்டும். ஆனால் இன்று நேரத்தினுடைய அருமையை கருதி நோற்றிருப்பதால் இன்று சிறிதளவிலே ஆஷுராவுடைய நோன்பு எதற்காக, இந்த முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள் எதற்காக, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் படைத்த ரப்பி எதற்காக இந்த நாட்களில் எல்லாம் போர் புரியக்கூடாது என்று சில நிபந்தனைகளை அறிவித்திருக்கின்றான் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஹிஜ்ரியுடைய ஆண்டில் நாம் நியத்து வைக்க வேண்டும். சொல்லுவார்கள் மதரசாக்கள்ல உஸ்தாதுமார்கள் நசியத் செய்வாங்க, நீங்க முதலாவது ஒரு ஹிஜ்ரி முடிய போதுனா அன்னைக்கு மகரிபிலே உஸ்தாதுமார்கள் அழைத்து சொல்லுவாங்க, இன்றோடு இந்த வருடம் அரபி ஆண்டு முடிந்து விட்டது, இன்று மகரிபில் இருந்து நாம அடுத்த ஹிஜ்ரியை தொட இருக்கின்றோம், நியத்து வைங்க, நம்ம இந்த ஹிஜ்ரில எந்த ஒரு தவறான விஷயங்களும் எந்த ஒரு பாவமான விஷயங்களும் நாம இனிமே செய்ய மாட்டேன், இந்த ஒரு வருடத்திலிருந்து என்னிடம் எந்த ஒரு தீய பழக்கமும் இருக்காது என்று நியத்து வைங்க, இந்த ஒரு வருடத்திலிருந்து நான் எந்த ஒரு வக்துடைய தொழுகையும் விடமாட்டேன் என்று நியத்து
நீயத்து வைங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய நீயத்தை கபூல் செய்வான். இந்த 10 நாட்கள்ல நீங்க அதிகமாக இபாதத் செய்யுங்க, அதிகமாக நீங்க துஆ செய்யுங்க, அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க என்பதாக சொல்லி தருவார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹும் அதா சொல்லி தந்தார்கள். கண்ணியமானவர்களே, நாம வெறுமனையே ஒவ்வொரு வருடமும் அரபியாண்டை வந்துச்சு போனுச்சுன்னு கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஒரு வருடம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நியத்து வைக்கணும். என்ன ரப்பே, இனிமேல் நான் எந்த ஒரு வக்தையும் இமாம் ஜமாத்தோடு தொழுவேன், எந்த ஒரு வக்தையும் நான் இமாம் ஜமாத்தை தவிர விட மாட்டேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்க சென்றாலும் நான் தொழுதுருவேன் சொல்லி நியத்து வைக்கணும். படைத்த ரப்பிட்ட உட்கார்ந்து பேசணும். சொல்லி தருவார்கள். நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ட பேசுவோமோ, நம்ம எப்படி ஒரு நண்பனிடம் இந்த விஷயங்கள் இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ட பரிமாறுவோமோ, நம்முடைய நண்பனிடம் பரிமாறுவோமோ, அதே போல படைத்த ரப்பிடம் நாம கையேந்தி துஆ செய்யணும். படைத்த ரப்பிடம் நாம் எந்த அளவு உரிமையாக கேட்க வேண்டும் என்றோ, எந்த விடம் உரிமையாக நாம் கேட்கின்றோமோ அதை விட அதிகமான அளவு படைத்த ரப்பே நமக்கு உதவி செய்வான். படைத்த அல்லாஹ் நம்முடைய இந்த முஹர்ரமுடைய மாதத்திலிருந்து அனைத்து வக்துடைய தொழுகைகளையும் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலம் வரை நாம் எந்த ஒரு வக்தையும் இமாம் ஜமாஅத்தோடு விடாமல் தொழக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. இந்த ஒரு முஹர்ரமில் இருந்து நம்முடைய வீடுகளில் யார் யாரெல்லாம் நோயுற்று இருக்கின்றார்களோ அனைவர்களுக்கும் ஷிஃபாவை தந்த அருள் புரிவானாக. படைத்த ரப்பே நம்முடைய அனைத்து சிறிய பெரிய பாவங்களை எல்லாம் இந்த ஆஷுராவுடைய நோன்பின் பொருட்டால் மன்னித்து அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நம் வைத்திருக்கின்ற இந்த நோன்பை கபூல் செய்வானாக. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم.